நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய இல்லம் தேடி நாம் ஓடி சென்று அவருடைய இரக்கத்தையும் அவர் அளிக்கிற மீட்பினுடைய அச்சாரத்தையும் பெற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற வார்த்தைகளை திருத்தூதர் பணிகள் நூல் நமக்கு அழுத்தமாய் எடுத்துரைக்கும் இந்த நாளில் தாய் திரு அவையோடு இணைந்து ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் இறைவன் நமக்காய் இறங்கி வந்தவர் நாம் காண மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை இந்த நாளில் மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இன்று திருப்பாடல் 47 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர் மீண்டுமாய் விண்ணுலகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். திரைச்சீலையை கடந்து சென்ற தலைமை குருவாய் இருக்கிறார். இந்த நல்ல தலைமை குருவை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து பாடுவோம். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர். ஆகவே அவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுங்கள் என்கிற வார்த்தை. அவர் மாவேந்தர் என்பதை, உலகனைத்திற்கும் அரசர் என்பதை இதுவரை யாரும் செய்திராத செயல்கள் வழியாக அவர் நமக்கு உறுதி செய்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர்.
ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர் என்கிற அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய நிறைவான அடையாளத்தை இதன் வழியாக நாம் உணர்ந்து புகழ்ந்து பாடுகிறோம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நாம் சான்று பகர்ந்து அவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் மிக பெரிதாய் இருக்கிறது. நீர் உலகத்தின் வேந்தர் என்பதை உம்முடைய விண்ணேற்றம் எடுத்துரைத்திருக்கிறது. உம்மை நம்புகிற பிள்ளைகள் உம்முடைய விண்ணேற்றத்தைப் போல அவர்களும் தந்தையுடைய திருமுன் நிற்கிற பாக்கியத்தை பெறுகிறார்கள். அவர் தம் திரு அரியணையில் அவர் வீற்றிருக்கிறார் என்கிற வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு அர்த்தம் அளிக்கிறது. இந்த நல்ல அடையாளத்தை கொடுத்த எங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நாங்கள் உம்முடைய இரக்கத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.